ப்ராப்ளம்ல இருக்கிற இன்னர் சர்க்கிளையும் அவுட்டர் சர்க்கிளையும் நீங்கள் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணீங்க அப்படின்னா ஓரளவுக்கு எந்த இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணலாம்னு கண்டுபிடிக்க முடியும். அக்செப்ட் யுவர் பார்ட்னர்ஸ் ஃப்ளாஸ். இந்த சால்வபிள் ப்ராப்ளம்ஸை நம்ம சால்வ் பண்ண ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் ஆகிட்டே போகும். பேர் ஐட்டம்ஸை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதை மதிக்க தெரியணும். ஹாய், திஸ் இஸ் டாக்டர் உஷா நந்தினி, கன்சல்டன்ட் சைக்கியாட்ரிஸ்ட், ஆத்மா மைண்ட் கேர் சென்டர், கும்பகோணம். உறவாட உரையாடு சீரீஸில் நம்ம 5வது கான்செப்டுக்கு வந்துட்டோம். இந்த கான்செப்டுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சால்வ் யுவர் சால்வபிள் ப்ராப்ளம்ஸ். அதாவது தீர்க்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து விடுங்க அப்படின்றாங்க. சால்வ் யுவர் சால்வபிள் ப்ராப்ளம்ஸ்னா என்ன மேடம்? அப்போ பிரச்சனையில 2 விதமான பிரச்சனை இருக்கா? தீர்க்கக்கூடிய பிரச்சனை, தீர்க்க முடியாத பிரச்சனைகள் அப்படின்னு 2 இருக்கு. இங்கிலீஷ்ல சால்வபிள் ப்ராப்ளம்ஸ், பெர்பெச்சுவல் ப்ராப்ளம்ஸ்னு நம்ம சொல்லலாம். இந்த பெர்பெச்சுவல் ப்ராப்ளம்ஸ்னா என்னன்னா அடிப்படையாவே வந்து குழந்தை வேணுமா வேண்டாமா, இவங்க அம்மாவோட இவங்களுக்கு ஒத்து வருமா, இல்லை இவங்க 2 பேரும் வந்து இந்த பர்டிகுலர் பிளேஸில் இருக்கணும், இல்லை இருக்க வேண்டாம், இவங்களோட கேரக்டர் ஆப்போசிட்டாக இருக்கிறது, இதெல்லாம் நிறைய ரொம்ப நாள் பிரச்சனைகள் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பெர்பெச்சுவல் ப்ராப்ளம்ஸ், தீர்க்க முடியாத பிரச்சனைகளாக நம்ம எடுத்துக்கலாம். பட் தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள், சால்வபிள் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கும். இது வெறும் சால்வபிள் தானே, அதனால சரியாக போய்டும் நம்ம எடுக்கிறது இல்லை. இந்த சால்வபிள் ப்ராப்ளம்ஸ் தான் வந்து ஒரு கட்டத்தில் வந்து பில்டாகி வெடிச்சு ஒரு பெரிய பிரச்சனையா அந்த கப்பலோட ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ரெயின் பண்றது. இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த பிரச்சனையை எடுத்து கொண்டு வர்றது, ஸ்டார்ட் அப், அதவே வந்து நம்ம வந்து ரொம்ப ஹார்ஷாக பண்ணுவோம். இது சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு குட் மேனர்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் இந்த கான்செப்டோட உள்ள அர்த்தமே. ஒருத்தவங்க வீட்டுக்கு வராங்க, கொடையை மறந்து வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபோன் பண்ணி கொடையை மறந்து வச்சுட்டு போயிட்டீங்க, எடுத்துக்கோங்கன்னு நம்ம சொல்லுவோம். இதே உங்கள் கணவனோ மனைவியோ கொடையை மறந்து வச்சுட்டு போகிறாங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு இதே வேலை தான், எப்போ பார்த்தாலும் கொடையை மறந்து வச்சுட்டு போயிட்டு நினைஞ்சிட்டு வந்து இதே பிரச்சனை தான் அப்படின்னு நம்ம ஒரு புலம்பலோட சேர்த்து பண்ணுவோம். இதை தான் பண்ணக்கூடாது. சாஃப்டாக அந்த இடத்துல வந்து ஆரம்பிக்கணும் அந்த ப்ராப்ளமை. ஏன் மறக்கிறோம், அவசரமாக கிளம்புறீங்க, இந்த மாதிரி ஒரு சாஃப்டாக ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணக்கூடிய டெண்டன்சி ஜாஸ்தி ஆகுது. நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, நீ இப்படி பண்ணுற அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணாமல் நான் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்ஸை, ஐ அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணோன்னா இட் இஸ் பெட்டர் சால்வபிள்னு சொல்கிறாங்க. அதை எப்படி சொல்கிறது? நீ வந்து துணியை வந்து துவைக்கவே மாட்ற, நீ வந்து வெளியே கூட்டிகிட்டே போக மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லாமல், துணி நிறைய சேருது, நான் நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம துணியை துவைக்க சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், ஐ திங்க் அப்படின்னு நம்ம கொண்டு போகணும் அந்த ஸ்டேட்மெண்ட்டை. நீ எப்போ பார்த்தாலும் வெளியவே கூட்டு போக மாட்டேங்கிற அப்படின்றது பதிலாக நம்ம வெளியே போய் ரொம்ப நாள் ஆச்சு, ஏன் இந்த வாரம் போகக்கூடாது, சினிமாவுக்கு புக் பண்ணவா அப்படின்னு ஒரு அப்ரோச்சை நம்ம கான்செப்டை மாற்றி எடுக்கும்போது அந்த இடத்துல அந்த பிரச்சனையை எடுத்துகிட்டு வர்றது சாஃப்ட் ஆகுது. வேற என்ன பண்ணலாம்? பொலைட்டாக இருக்கலாம், கிளியராக இருக்கலாம். நீங்கள் குழந்தைய பார்த்துக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக, இப்போ குழந்தை அழுகுது, அதுக்கு பால் வேணும்னா பாலாத்தி கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த இடத்துல அது கிளியராக ஆகுது. பார்த்துக்கிறதுனா என்ன? இட்ஸ் அ ப்ராடர் கான்செப்ட். அப்போ அந்த இடத்துல என்ன தேவையோ அதை கிளியராக பொலைட்டாக நம்ம சொல்கிறது இந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கான வாய்ப்பை அதிகப்படுத்துது. இதுதான் வந்து சாஃப்ட்னிங்ல ஸ்டார்ட் அப். அதாவது பிரச்சனையை எடுத்துகிட்டு வர்றதே இந்த மாதிரி கொண்டு போனோம்னா இட் இஸ் பெட்டர் சால்வபிள். 1. 2வது, ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கு, 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, அந்த நேரத்தில் இன்னொருத்தவங்க வந்து அந்த இடத்த ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, நான் சாரின்னு சொல்கிறாங்க, இல்லை எனக்கு புரியுதுன்னு சொல்கிறாங்க, நீ செய்கிறது கரெக்டு தான் பட் இருந்தாலும் இதை புரிஞ்சுக்கோன்னு சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரிப்பேர் அட்டெம்ப்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த ரிப்பேர் அட்டெம்ப்ட்ஸை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதை மதிக்க தெரியணும். ஏன்னா அந்த இடத்துல அந்த இதை நம்ம சால்வ் பண்ணுற நிலைமைக்கு வந்துட்டோன்னு அர்த்தம். அது இல்லாமல் நம்ம திருப்பி இல்லை நீங்கள் அப்படி தான் சொன்னீங்க அப்படின்னு திருப்பி போகக்கூடாது. அந்த ரிப்பேர் அட்டெம்ப்ட்ஸ்க்கு நம்ம மரியாதை கொடுத்து அதை நம்ம ஏற்றுக்க பழகிக்கணும். ரைட். ரொம்ப சண்டை போட்டுட்டு போகும்போது 2 பேர்ல யாராவது ஒரு ஆள் ரொம்ப ஓவர்வெல்மிங்காக ஃப்ளட்டடாக, இமோஷனலி ஃப்ளட்டடாக ஃபீல் பண்ணுறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி இருக்குது. அந்த மாதிரி நேரத்தை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி நம்மளே சூத் பண்ணிக்கிறதுக்கும் பார்ட்னரை சூத் பண்ணுறதுக்கும், சூத் யோர் செல்ஃப் அண்ட் யோர் பார்ட்னர், இதை நம்ம எப்படி பண்ணுறது? கொஞ்சம் நேரம் சண்டை போட வேண்டாம், கொஞ்சம் நேரம் இதை பற்றி பேச வேண்டாம், நம்ம நாளைக்கு பேசிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் ஒரு பாட்டு கேட்குறது, இல்லை புக் படிக்கிறது, இல்லை ஒரு மெடிடேஷனில் இன்வால்வ் ஆகுறது, ஜஸ்ட் ஒரு வெளியே வாக் போயிட்டு வர்றதுன்னு நீங்கள் கொஞ்சம் அமைதிப்படுத்தி. அதே மாதிரி உங்க பார்ட்னருக்கு என்னாச்சு, நம்ம அப்புறமா பேசுவோமே, சமைக்கவா, சாப்பிடுவோமா, வெளியே போய் சாப்பிடுவோமா, இல்லை உங்களுக்கு நான் எதுவும் மசாஜ் பண்ணி விடவா, இல்லைன்னா உங்களுக்கு சுடுதண்ணி போடவா, போய் குளிக்கிறீங்களா, அவங்களுக்கு எப்படி சமாதானப்படுத்துறதுக்கு, சூத் பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றதையும் அந்த இடத்துல நம்ம இன்க்ளூட் பண்ணணும். அப்போ அந்த ப்ராப்ளம் எகெயின் சால்வபிளாக மாறுது. இதில் முக்கியமான 4வது விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா காம்ப்ரமைஸ். எப்போவுமே எந்த ரிலேஷன்ஷிப்லேயுமே ஒரே ஆள்
அந்த பர்டிகுலர் ஆஸ்பெக்ட்ல வின் பண்ணிட்டே இருந்தாங்க அப்படின்னா இன்னொரு ஆளுக்கு அந்த ஒரு நெகட்டிவிசம் அதிகமாகி அந்த கப்பிள் ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரெயின் ஆகி உடஞ்சு போறதுக்கான பாசிபிலிட்டி ஜாஸ்தி. வேறாஸ் காம்ப்ரமைஸ், ஒரு காமன் கிரவுண்ட், ரெண்டு பேருக்கும் ஒரு காமன் கிரவுண்டை நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அந்த சால்வபிலிட்டியும் ஜாஸ்தி, அந்த கப்பிள் ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரெங்தன் ஆகிறதும் ஜாஸ்தி. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே. நம்மளால மாத்திக்கவே முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம இன்னர் சர்க்கிளா எடுத்துக்கிட்டு, நம்மளால ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற விஷயத்த அவுட்டர் சர்க்கிளா எடுத்துட்டு, அந்த ஒரு ப்ராப்ளம்ல இருக்கிற இன்னர் சர்க்கிளையும் அவுட்டர் சர்க்கிளையும் நீங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணீங்க அப்படின்னா ஓரளவுக்கு எந்த இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணலாம்னு கண்டுபிடிக்க முடியும். இதை ட்ரை பண்ணி பாருங்க. 5வது முக்கியமான விஷயம், எதுவாக இருந்தாலும் ஒரு பார்ட்னருக்கும் இன்னொரு பார்ட்னருக்கும் இருக்கிற ஃபால்ட், பேசிக் ஃபால்ட்டுன்னு நம்ம சொல்லக்கூடிய விஷயம். அவங்க குட்டையாக இருக்கிறத ஒரு ஃபால்ட்டாக எடுத்துக்கலாம், அவங்க ஹைட்டாக இருக்கிறத ஒரு ஃபால்ட்டாக எடுத்துக்கலாம், கருப்பாக இருக்கிறது, அவங்க ஸ்லோவாக பண்ணுவாங்க, அவங்க லேட்டாக எந்திரிப்பாங்க, அவங்க இந்த விஷயத்த சரியாக பண்ண மாட்டாங்க, அவங்க ரொம்ப பர்ஃபெக்ஷனிசம் எதிர்பார்ப்பாங்க. இது எல்லாத்தையுமே அவங்களுக்கு இருக்கிற சில ஏற்றத்தாழ்வுகளை நம்ம ஏற்றுக்கிட்டா மட்டும்தான், அக்செப்ட் யுவர் பார்ட்னர்ஸ் ஃப்ளாஸ், அதை ஏற்றுக்கிட்டா மட்டும்தான் அந்த சால்வபிள் ப்ராப்ளம்ஸை நம்மளால் சால்வ் பண்ண முடியும். இந்த சால்வபிள் ப்ராப்ளம்ஸை நம்ம சால்வ் பண்ண ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே போகும். அப்போ அது ஒரு டென்ஷனான சிச்சுவேஷனுக்கே போகாது. அந்த சிச்சுவேஷனுக்கு போனால் அதால் மீண்டும் சீக்கிரம் வர முடியும். ஸோ உங்களால் தீர்க்கக்கூடிய ப்ராப்ளமை இன்னைக்கு போய் ஒரு 2 ப்ராப்ளமை தீர்த்துட்டு வாங்க. தேங்க்யூ.